வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். பொதுவாகவே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தன் டப்புன்னு பேசிட்டான்னு வைங்களாம், டொப்புன்னு போட்டுருவார். அதுதான் அவருடைய கேரக்டரு. அதை தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பங்கு ரோமன் ரெயின்ஸை அடிக்கவே செஞ்சிட்டார். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட இந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். ஆக்சுவலி இதுக்கான பல நோக்கங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இந்த வாரம் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸுடைய ட்ரெஸ்ஸிங்ஸே நல்லா இருந்தது. அப்படியே கழுத்தில் 2 விதமான செயினையும் போட்டுட்டு ஓடிசி அப்படியே வரும்போதே பார்த்தீங்கன்னா அரங்கம் அதில் விசில் பறக்கவே உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. அது இல்லை அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் எக்னாலஜ் பண்ண சொன்னார். எக்னாலஜ் பண்ணிட்டார். இந்த பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் வழக்கம் ஏதாவது சண்டை ஏற்படும். இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஏற்படும் போது உங்கள் அப்பா குளிக்க பக்கத்துலேயே, உங்கள் அப்பா செத்து போன குளிக்க பக்கத்துலேயே ஒன்று அடக்கம் பண்ணுன்னு சொன்னார். அப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் பொறுமை காத்தார், எதுவுமே பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அடிக்கிறதுக்கு காரணம், பங்கு அடிக்கிறதுக்கு காரணம் அதை விட டவுலாக பார்த்தீங்கன்னா, அதாவது எதை பற்றி பேசக்கூடாதோ அதை பற்றி பேசி சிஎம் பாங்கை ரொம்பவே கோவப்படுத்திட்டார். ஆக்சுவலி ஆரம்பித்தது கண்டிப்பாக பங்கு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் 7 தான் பார்த்தீங்கன்னா வந்தவனை சும்மா இல்லாமல் உன்னுடைய ஜோ அப்படிங்கிற பேரை உன் குடும்பத்தில் எல்லோரும் கூப்பிடுவாங்க, நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா அது மதிப்புக்கு ரொம்ப மிக்க பேர், அதை கூப்பிட்டு நான் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பங்கை பார்த்து பில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பார். இந்த பில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய வீட்டில் கூப்பிட்ற பேர். ஆக்சுவலி அவருடைய ரியல் நேம்லேருந்து மிட் நேம் தான் எல்லாருமே பில்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறது ரோமன் அண்ட் ரெயின்ஸ் அப்படி கூப்பிடுறது பங்குக்கு பிடிக்கலை. ஏன்னா தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க, தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூப்பிடுவாங்க, நீ கூப்பிடுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். போகிற போக்கில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார். அதாவது உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையும் இல்லை, சிறந்த சாம்பியன் எப்படி நடந்துக்கணுங்கிறதும் தெரில, இதெல்லாம் அவன் பொண்டாட்டியை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போதுக்கு பார்ப்பார். ஆனால் பங்கு நிறுத்திட்டு இந்த மாதிரிலாம் பேசின சரி தான், ஆனால் இந்த ரா என்னுடைய ஷோ, சாம்பியன் நான் தான் இருக்கிறேன், நான் தான் லீடரு, நீ லீடர் மாதிரி பேசிக்கிட்டு போகக்கூடாது, நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் நீ எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் கொஞ்ச நேரம் பொறுமையை காத்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த ஜோ அப்படிங்கிற பேரை மீண்டும் பார்த்திங்கன்னா உனக்கு செட் ஆகாது, உன் குடும்பத்துக்கு ஏற்ற பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கடுப்பாயிட்டார் ரோமன் ரெயின்ஸு. அப்போது பேச வேண்டிய விஷயத்த பேசி தான் ஆகணும். அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாள்ல, அதாவது கிங்ஸ்லியை பார்த்து, அவள் என் வயசை கேட்டுட்டாடா அப்படிங்கிற மாதிரி பங்கு ஒரே வருஷம் சொல்லிட்டாரு. உன் வயசு என்ன, அவள் சைஸ் என்ன, உனக்கு வயசாகிடுச்சு இல்லை, நீ கிழவன் தானே அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. பங்குக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா நீ வேற என்ன கெட்ட வார்த்தை போட்டு வேணாலும் திட்டிக்க, என்னை பார்த்து கிழவன் சொல்லிட்டியடா அப்படிங்கிற கோபம் பங்குக்கு மூக்குக்கு மேலே ஏறிடுச்சு. பங்குக்கு 38 வயசில் ஒய்ஃப் இருக்கிறாங்க. தெரிஞ்ச விஷயம்னா, நான் தலைவனுக்கு 50 வயசு ஆக போகுது, 48 வயசு ஆக போகுது, அதையும் தாண்டிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, உனக்கு இது தேவையா, நீ கிளவன் தாண்டா அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் மீட் பண்ணி பேசிட்டாரு. இதனால் கடுப்பான பங்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டார். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட டார்கெட் பங்குக்கிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, ரோமன் ரெயின்ஸ் பங்கு அடிக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. ரோமனோட டார்கெட் என்னென்னா பங்கை வெறுப்பேற்றணும். பங்கு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு, அவன் கடுப்பு ஆகலை. இப்போ ரோமனையே அடிக்கிற அளவுக்கு கடுப்பாக இருக்கிறான்னா ரோமன் சரியான வார்த்தையை சொல்லி தான் திட்டியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு திருப்தி, நான் சரியாக தாண்டா அவனை திட்டியிருக்கேன் அப்படிங்கிறது. அதாவது வயசை நான் கேட்டுட்டேன், இப்போ நீ எதை சொன்னால் நீ கோவப்படுவ, எதை சொன்னால் நீ ரொம்பவே டென்ஷன் ஆவ அப்படிங்கிறது ரோமனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இனி வயசை பற்றி தான் பேசுவார். வயசான சிங்கம் பங்கை பற்றி தான் பேசுவார். ஆக்சுவலி பங்கு ஒன்றும் சின்ன வயசுலாம் இல்லைங்க, அவர் ஆதி காலத்திலேருந்தே டபிள்யூவில் இருக்கிறாரு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பே 3 தடவை டிசைனிங் மாறிடுச்சு, டபிள்யூ சாம்பியன்ஷிப்பே 5 தடவை டிசைனிங் மாறிடுச்சு. ஜான்சினாக்கு முன்னாடி காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் வெத்தலையை போட்டுட்டு இருக்கவர் தான் பங்கு. ஜான்சினாவே ரிட்டையர் ஆகிட்டார். அப்படிப்பட்ட கேஸ் கண்டிப்பாக வயசானவர் தான் இருப்பார். இடையில 10 வருஷம் ரெஸ்லிங் கெரியரை விட்டுட்டு போயிட்டார். அது குறிப்பிடதான் இந்த விஷயம். ஆக்சுவலி இன்றைக்கி பங்கு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பிளட் லைனை ரீயூனியன் பண்ணதுக்கு ஒரு விதையை போட்டுட்டு போயிட்டாரு. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்தீங்கன்னா பங்கு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸை வம்புழுத்திருப்பாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. கடைசியில்
பங்கை அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பங்கும் போன வாரம் இதே மாதிரி தான் ரோமன் சிரித்த மாதிரியே தான் சிரிச்சிருப்பார், வேறு எந்த ரியாக்ஷனும் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் இனி வரும் காலங்களில் ரோமன் ரெயின்ஸ் வந்து பங்கு அடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்ததே பங்குக்காக தான். என்னதான் இருந்தாலும் பங்கு தான் மேலே அட்டாக் பண்ணல, வாயால் தானே பேசலாம் வைக்கிறான்னு. ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பங்கு வந்து ரோமன் ரெயின்ஸை அடிச்சுட்டு போயிருப்பார். திருப்பி அடிக்காமல் போகிறதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸுக்கான பொறுமை தான். காய்ஸ், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பங்கும் பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்க மாதிரி காட்டினவங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் பேச்சே கிடையாது, வீச்சு தான். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமாவும் இவர் பக்கத்தில் வந்து இருப்பாரா? இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார்ல, கண்டிப்பாக அடி பிச்சிருவார். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸோடைய கேரக்டர்லாம் எக்கச்சக்க சேஞ்சிங் இருந்தது. முதல்ல ரோமன் ரெயின்ஸ் தலைவனான கதை, அதாவது ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி மண்டே நைட்டாக வரும்போதே காரில் கெத்தாக நடந்து வந்திருப்பார். அப்போ ஜிம்மி அண்ட் ஜே உசோஸை சைடு கேரக்டர் ஆக்கிட்டு எப்படி 2022 காலத்தில் ரோமன் ரெயின்ஸோட கார் வரும், பிளட் லைனில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க, ரோமன் ரெயின்ஸை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவருக்கு பின்னாடி பங்கு போன வாரம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், குப்பை தொட்டி மாதிரி பின்னாடியே நிற்பீங்கன்னு, அந்த மாதிரி நின்றுருப்பார். ரோமன் ரெயின்ஸ் பேசுகிற பேச்சுக்கு இவங்க 2 பேரும் தலையை வாங்கியிருப்பாங்க. ஐயா ஜே, இதான் நீ பண்ணுற ஈட் மூமெண்ட்டாக? ஜே ஈட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தடிமை மாதிரி மீண்டும் ஜே மாறிட்டார். அது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. ஜே மட்டும் இல்லை, ஜிம்மி உசோ மட்டும் 2 பேருமே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது மிந்தி இருக்கிற ஓஜி செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நடு இருப்பார், ஜிம்மி அண்ட் ஜேஸ் அவங்கள சுற்றி உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று பற்றி பேசிக்கிட்டு ஒருத்தரை தாழ்வாக பேசி அவங்கள பற்றி கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிகழ்வும் இன்றைக்கி மண்டே நைட்டாக நடந்துருந்தது. ஸோ பழைய விஷயங்கள், பழைய பிளட் லைன் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணியாச்சு. பங்கு போன வாரம் பார்த்திங்கன்னா ஊசோஸ் அட்டாக் பண்ணது சரியாக போயிடுச்சு. ஏன்னா அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க ஊசோஸ். ஆனால் இதுக்கப்புறமா எங்களுடைய சப்போர்ட் வந்து எங்கள் அண்ணனுக்கு தாண்டா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண விதமாக நீங்கள் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க, முழுக்க வந்திருப்பாங்க. அப்போ ஏன்டா ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஊசோஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய ஸ்டோரி, நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து சொல்லியிருப்பார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அடித்ததுக்கு அப்புறமாகவும் ஊசோஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ரசல்மேனியா ஸ்டோரிக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பிளட் லைன் ரீயூனியன் ஆக போகுது. இந்த பிளட் லைன் ரீயூனியன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்திலேயே ரோமன் ரெயின்ஸோடைய வின்னிங் வாய்ப்பு ரொம்ப அதிகரிக்கும். காய்ஸ், அடுத்த வாரத்துலேருந்து தான் சம்பவம் ஸ்டார்டிங். பங்கு ரோமன் ரெயின்ஸ் அடிச்சிட்டாரு, அடுத்த வாரத்துலேருந்து ரோமன் பங்கு அடிப்பார். என்ன ட்விஸ்ட்டுனா, ரோமன் கூட பார்த்திங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே உசோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. பங்கு தனியாளாக இருக்கார். எப்படி மாட்டிக்கிட்டு சின்னப்பண்ண ஆக போகிறாருன்னு தெரில. ஸோ அடுத்த வாரம் ரோமன் இருப்பார். ஸோ என்ன சம்பவம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.